வணக்கம். இன்றைக்கி முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் நறுக்கிய வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. இப்போ நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. நம்ம முருங்கைக்கீரை பொரியல் பண்ணும்போது கீரை எப்படி நல்லா வதக்குவோமோ அப்படி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை நல்லா வதக்கி விடுங்க. முருங்கைக்கீரை நல்லா வதங்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு எப்போ சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்குங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். நல்லா வதக்குனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இங்கே பாருங்கள், நான் பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன். இதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இது கூட புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இதை மாதிரி. இப்போ கொதிச்சிட்ருக்க கீரை குழம்புல பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.